ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பூசணிக்காய் பொரியல் பார்த்துடலாமா? இதுக்கு 2 காஞ்ச மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, சின்னதாக ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுப்பில் வடைச்சட்டி வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சோன்னே கடுகு போட்டுட்டு கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம். சீரகம் பொரிஞ்சோன்னே காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை 2 இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் இதில் ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுக்கலாம். ஒரு சின்ன சைஸ் பூசணிக்காயில் ஒரு பாதி எடுத்திருக்கேன் நான். அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு மீடியம் சைஸில், ரொம்ப குட்டியாக கட் பண்ணால் குழஞ்சிரும். ஆனால் மீடியம் சைஸில் கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். பூசணிக்காயில் விட்டமின் ஏ இருக்கனால கண்ணுக்கு ரொம்ப நல்லது. விட்டமின் சி, ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கனால நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க உதவும். பொட்டாசியம் இருக்கனால நம்ம ஹார்ட்டுக்கும் ரொம்ப நல்லது. பூசணிக்காய் வீக்லி எப்படியாவது ஒன்ஸாவது இதை நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதை நல்லா கிண்டிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அந்த பூசணிக்காய் முங்குற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இது நல்லா கிண்டி விட்டுட்டு நல்லா வெந்து வந்துடும். இந்த மாதிரி ரொம்ப தண்ணி ஊற்றிட்டோம்னா கொலன்னு ஆயிடும். அதனால் அளவாக ஊற்றிக்கலாம். வெந்தக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் இதில் ஆட் பண்ணி கிண்டிக்கலாம். தேங்காய் ஆட் பண்ணோன்னே அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. தேங்காய் போட்டதுக்கப்புறம் அடுப்பு ஆனில் இருக்கக்கூடாது. நம்ம பூசணிக்காய் பொரியல் ரெடி. லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப்